ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மக் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாக்லேட் ப்ரௌனி டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து டீ டைம் இந்த கேக் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இது ரொம்ப இனிப்பாக இருக்காது, இந்த கேக்கு கொஞ்சம் கசக்கும். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? நான் இங்கே வந்து 4 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாவை இல்லை எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூனுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் சுகர் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒயிட் சுகர் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. கோகோ பவுடர் வந்து நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கனால கொஞ்சம் கசக்கும் இந்த கேக்கு. வெஜிடபிள் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். பால் வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு முட்டையை உடச்சி நல்லா அடித்து வச்சுருக்கேன். நம்ம அந்த அடித்த முட்டையில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எடுக்க போகிறோம். எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு தான், டீஸ்பூன் கிடையாது. பேக்கிங் சோடா வந்து இங்கே 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது போல் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இல்லையா? அது போக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ளேவர்க்காண்டி. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, உப்பு 3ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கிறோங்க. ஆக்சுவலி இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு பெரிய கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே 2 குட்டி குட்டி கப்பாக எடுத்துருக்கனால 2 விதமாக உங்களுக்கு பண்ணி காட்டலாங்கிறதுக்காண்டி நான் 2 கப் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு பெரிய கப் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக 1 கப்பே போதும். இதில் நம்ம எடுத்துருக்க கோகோ பவுடர், ப்ரௌன் சுகர், அதாவது என்ன சுகர் வச்சுருக்கீங்களோ அதை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில், அந்த மில்க் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வெஜிடபிள் ஆயில் இல்லை வேறு ஏதாவது ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்க்கலாம். வெஜிடபிள் ஆயில் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஊற்றி வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறேங்க. அதாவது இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்றோட நல்லா கலந்துருக்கணும். நீங்கள் எடுத்து வச்சுருக்க கப்பில் வந்து உள்ளுக்கு நான் ஏற்கனவே பட்டர் தடவி வச்சுட்டேன். அதில் வந்து ஹாஃபாக ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா மேலே பொங்கி வந்து இறங்கும் இல்லையா, அதனால். ஒரு இதை ப்ளெயினாகவும் இன்னொரு இதில் எனக்கு சாக்லேட் சிப் வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் மைக்ரோவேவில் உள்ளே வச்சு 1 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு கேக் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இன்னொரு கப்பில் வந்து சாக்லேட் சிப் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாக்லேட் சிப்புக்கு பழக நீங்கள் ஏதாவது ஆல்மண்டோ, பிஸ்தாஷியஸோ, கேஷ்யூநட்டோ நீங்கள் அதில் இடித்து அதில் போடலாம். ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கலையே அப்படின்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு அருமையான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் காஃபி டீ குடிக்கிற நேரத்தில் இந்த கேக் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்காது. ஸோ அதனால் இது ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்நாக் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.